விருச்சிக ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் 2024. விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த ராசியின் அதிபதி செவ்வாய். ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களால் கிடைக்கப் போகும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 7ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார். அவருடன் குருவும் இருக்கிறார். குரு உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் வீடுகளுக்கு உரியவர். உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு குரு நண்பர். திருமணமாகாத ஆணாக இருந்தால் அல்லது பெண்ணாக இருந்தாலும் இப்பொழுது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்களின் ஜனன ஜாதகத்தில் ரிஷப ராசியில் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஒரு சிலருக்கு இந்த சேர்க்கையால் வயிற்று வலி போன்ற உபாதைகள் வரலாம். கண்கள் சிவந்து போதல் மற்றும் கண்வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். மனைவியுடன் வாக்குவாதங்களை, சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள். நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். ஆனாலும் உடன் குரு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சண்டைகள் சில நிமிடங்களில் முடிவுக்கு வரும். இதனால் பெரிதாக எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட்டு விடாது. புயலுக்கு பின்னே அமைதி வருவது போல் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். தகுந்த வயதுள்ள தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ஜென்ம ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சனி இருப்பதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லுவார்கள். அஷ்டம சனி எவ்வளவு தொல்லைகளை தருகிறதோ அதில் பாதி அளவு தொல்லைகளை இந்த அஷ்டாஷ்டம சனி தருவார். ஆனால் சனி வக்ரகதியில் பயணம் செய்வதால் கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்களது தகுதியும் அந்தஸ்தும் இந்த காலத்தில் உயரப்போகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கப் போகிறது. சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களிடம் வேலை கேட்டு நிறைய பேர் வருவார்கள். பணியில் இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு கீழ் வேலை செய்ய ஏராளமான பேர் இருப்பார்கள். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பணவரவு கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் வீட்டை பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் என்று சொல்லுவோம். இந்த வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் பிள்ளைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு அடங்கி நடக்க மறுப்பார்கள். அவர்களின் போக்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும். எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அதைத்தான் செய்வார்கள். உங்கள் கருத்துக்கு அவர்கள் எதிர்வாதம் செய்வார்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் வம்பு வழக்குகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலர் பூர்வீக சொத்துக்களை இழக்கும் நிலையும் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் பொருளாதார பாதிப்பு ஏற்படலாம். ராசிக்கு 9ஆம் வீடான கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுமையும் இருப்பார். சூரியனுடன் புதன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை கடகத்தில் இருப்பார். அதன் பிறகு சூரியன் சிம்ம ராசிக்கு சென்று விடுகிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் புதனும் பகைவர்கள். பாக்கியஸ்தானத்தில் புதன் இருப்பதால் பல பிரச்சனைகளை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு உரியவர் புதன். வியாபாரம் செய்பவர்களுக்கு சில இழப்புகள் ஏற்படும். ஆனாலும் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அதை சரிகட்டி விடுவீர்கள். கணக்கு வழக்குகளில் தவறுகள் அல்லது தப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். தேவையில்லாத அவமானங்களை எல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் சந்திக்க வேண்டி வரும். உங்களுடைய தந்தையுடன் பிரச்சனைகள் ஏற்படும். மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். மன அழுத்தம் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை இந்த நிலை. அதற்கு மேல் சூரியன் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு செல்வதால் நிலைமை தலைகீழாக மாறும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். தவறுக்கு வருந்துவார்கள். ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது வெற்றி பெறுவது என்பது உங்களுக்கு சாதாரண விஷயமாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறார். அவர் இந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே இருப்பார். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை நடைபெறுவதால் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பிறகு அது சரியாகிவிடும். ராசிக்கு 11ஆம் வீட்டில் கேது இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு.
நீங்கள் இதுவரை ஏதாவது நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து விடுதலை கிடைத்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வாழ்க்கையின் அர்த்தத்தை இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. ஆன்மீக சுற்றுலா, மகான்களின் தரிசனம், குலதெய்வ வழிபாடு என மகிழ்ச்சியாக இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.